विद्यते भावो नाभावो विद्यते सतः उभयोरपि दृष्टान्तः तु अनयोः तत्त्वदर्शिभिः. சத்தியமா உள்ளது எண்ணிக்கை இல்லாமல் இருந்ததில்லை, அசத்தியமா உள்ளது எண்ணிக்கை இருந்ததில்லை. சத்தியமா உள்ளது எண்ணிக்கை இல்லாமல் இருந்ததில்லை, அசத்தியமா உள்ளது எண்ணிக்கை இருந்ததில்லை. சத்துனாக்க என்ன அப்படின்னாக்க இது எட்டர்னல், அழியாதது. அழியாதது என்னைக்குமே இருந்திருக்கு. அழியக்கூடியது வந்து வந்து போகக்கூடியது, அழியக்கூடியது அழியக்கூடியது, இருப்பதில்லை இருக்கிறதில்லை. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொண்டு ஞானிகள் இதை வந்து பிரிச்சு உணர்றாங்க. அவிநாசி து தத்வித்தி ஏன சர்வம் விதம் ததம் விநாசம் அவ்யயஸ்ய அஸ்ய ந கச்சித் கர்த்தும் அர்ஹசி. ஏன சர்வம் விதம் ததம், எதனால் இது எல்லாம் பரவி இருக்கிறதோ, இதை விஷ்ணு சாஸ்திரமா சொல்ற மாதிரி விஷ்ணு அந்த கான்சியஸ்னஸ் பர்மேட்ஸ் தி ஹோல் யூனிவர்ஸ். அது இந்த உடம்புக்குள்ள இருக்கு, நான் ஜீவாத்மா அப்படின்னு இருக்கு. அதுக்கு அழிவில்லாதது. அவிநாசி து தத்வித்தி, அது அழிவில்லாதது என்று தெரிஞ்சுக்கோ. விநாசம் அவ்யயः யஸ்ய அவ்யயஸ்ய அஸ்ய ந கச்சித் கர்த்தும் அர்ஹசி. அழிவில்லாத ஒன்றை வந்து அழிக்க முடியும் அப்படின்னது அப்படி செய்ய முடியாது. எதை நீ அழிக்கலாம்? உடம்ப தான் அழிக்கலாம். பட் யூ cannot destroy the Atman. அந்த தேகா அநாதினஹ அப்ரமேயஸ்ய இந்த உடம்பெல்லாம் இன்னைக்கு இல்லாட்டா நாள் அழிய போறது. ஏனம் வேதி ஹந்தாரம் யஸ்ய ஏனம் மன்யதே ஹதம் உபௌ தத்விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஜாயதே ஹன்யதே அஜாயதே ம்ரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. இது வந்து பிறந்ததும் கிடையாது, இறந்ததும் கிடையாது. அப்படின்னாக்கா இது பியாண்ட் டைம். பிறப்பில்லாதது இறப்பில்லாதது. இம்மார்டாலிட்டினா என்ன மீனிங்னாக்க டைம் அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேட்டே ஃபீல் பண்ணாமல் இருக்கிறது தான் இந்த பியூர் அவேர்னஸ். அதுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அது இன்னைக்கும் அழிவில்லாதது. ஓகே, அதுக்கு இருத்தல், இறப்பு பிறப்பு இருத்தல் அப்படிங்கிறது இது எட்டர்னல். அஜோனித்யஹ, இது எட்டர்னல். சாஸ்வதோயம் புராணஹ, சாஸ்வதா எப்ப என்றும் இருக்கக்கூடியது புராணஹ. அதை ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. இந்த உடம்பை கொள்வதனால் அதை வந்து கொல்லவும் முடியாது, இன்னொருத்தரை வச்சு கொல்ல வைக்கவும் முடியாது. வேதா விநாசினம் நித்யம் நயேனமதம் அவ்யயம் கதம் சபுருஷத்வார்த்த கம் காசயதி ஹந்திகம். இதை வந்து அழிக்க முடியாது, இன்னொரு வச்சு கொல்லவும் முடியாது. நான் வந்து உன்னை வச்சு அவங்களை கொல்றேன் அப்படின்னு நினைச்சேன்னா அதுவும் தப்பு. நான் வந்து உன்னை கொல்ல சொல்லவில்லை, நீ அவங்களை கொல்லவில்லை, நான் அவங்கள கொல்ல முடியாது. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஷ்ணாதி நரோபராணி யதா சரீராணி விஹாய ஜீர்ணாத் அஞ்ஞானி சம்யாதி நவானி தேகியே. எப்படி நஞ்சு போன துணியை தூக்கி போட்டுட்டு புது துணி போட்டுக்கிறோமோ அதே மாதிரி இந்த உடம்பை விட்டுட்டு இந்த ஜீவன்
புது உடம்ப தரிச்சுக்கிறான். நைனம் சிந்ததி சாஸ்திராணி நைனம் தகதி பாவக நச்சேதம் நச்சேனம் கிளேதயந்தியாப்போ நசோஷயதி மாருதக. இந்த பஞ்சபூதங்கள் ஆகாசத்தை தவிர வேறு எதாலும் இதை தொட முடியாது. காற்றால இந்த ஆட்டாவை சுட முடியாது, தண்ணீரால் இதை நனைக்க முடியாது, காற்றினால் இதை வளர்த்த முடியாது, வெப்பன்ஸ்னால இதை கொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஆல் பர்மியேட்டிங் லைக் ஸ்பேஸ், ஆகாசத்தை கொண்டது. அவ்யக்தோயம் அச்சித்யோயம் அவிகாரியோயம் உச்சதே தஸ்மாதேனம் விதித்வைனம் நான் சுசோகி சமர்ஹசி. அதே தான் திருப்பி சொல்றாரு. இப்போ ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வராது. நீ நம்ம விஞ்ஞானிகள் மாதிரியோ இல்லை தந்தை பெரியார் மாதிரியோ இந்த உடம்புல ஆத்மான்னு ஒன்று கிடையாது, உடம்பு போனால் அதோட தரிசால் அப்படின்னு நீ நினைச்சனாக்க கூட அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். ஏன் அத்த சயனம் நித்தியஜாத்தம் நித்தியம் வா மன்யே சேமிருத்தம் ததாபித்தம் மகாபாகோ நைவம் சோசித்தும் அர்ஹசி. நீ இது பிறந்து இந்த பூமியிலேருந்து உயிர்கள் தோண்டி தோண்டி பிறந்து பிறந்து செத்து போறது, இதுதான் ஒன்லி மெட்டீரியல் ரீசைக்கிளிங் அப்படின்னு நினைச்சானா அப்போ நீ கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே, அந்த அதனோட ஆட்டம் அதை பத்தி நீ என்ன கவலைப்படுற? ஜாத்தஸ்ய ஹி துருவ மிருத்யு, யூ கேனாட் ஹெல்ப் இட். நீ அப்படியே விட்டனா கூட அது ஒரு நாள் செத்து தான் போகிறது. எங்கேயோ இல்லாத பள்ளி சாப்பிட போகுது, தவக்கலை சாப்பிட போகுது. ஓகே, இல்லைன்னா இட் இஸ் கோயிங் டு டை நேச்சுரலி. அவ்யக்தாதி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ரகா பரிதேவனா. இந்த பூதங்கள், இந்த உடம்புகள்லாம் ஒரு காலத்துல இல்லாமல் இருந்தது, மேனிஃபெஸ்ட் ஆகாம இருந்தது. நடுவுல பிறந்தது, மேனிஃபெஸ்ட் ஆச்சு. அவ்யக்த நிஜனானி, முடிவுல இல்லாமல் இருக்க போகுது, மறைய போகுது. நீ ஏன் இதை பத்தி கவலைப்படுற? அது என்ன 5 வருஷம் இருந்ததா 50 வருஷம் இருந்ததா? அதை பத்தி கவலைப்படுற? அது இருந்தது, அது போக போறது. If you think it is this body, then also you don't have to worry. In fact, our entire warfare is based only on this. என்ன இப்போ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் வார் வருது. He simply destroying thousands of people because they look upon human beings only as mosquitoes. They look upon human beings only as a manifestation of material. அதனால இஷ்டப்படி தாக்கி கொலை பண்ணாங்க. ஆர் தட் ரஷ்யன் யுக்ரைனியன் வார். ஆச்சரியவத் பஷ்யதி கச்சிரியேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத் சேனமன்ய சுனோதி
சுத்தாப்பியேனம் வேதன செய்வ கச்சித்து. இதை வந்து ஆச்சரியத்தோட, இந்த ஆத்மான்னு உன்னை பத்தி ஆச்சரியத்தோட சில பேர் பார்க்குறாங்க, சில பேர் ஆச்சரியத்தோட பேசுறாங்க என்ன மாதிரி, சில பேர் ஆச்சரியத்தோட இதை பத்தி கேட்குறாங்க உங்களை மாதிரி. இது கேட்டாலும் பார்த்தாலும் சொன்னாலும் ஆனா இதை வந்து யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னாக்க இது வந்து அப்பிரமேயம், இது மனசை தாண்டி போனதுதான். பின்னால வர ரெண்டாவது மூணாவது இல்ல, பிரகிருத்தியை விட சட்ல உள்ளது நம்ம இந்திரியங்கள், இந்திரியங்களை விட சட்லா உள்ளது மனசு, மனசை விட சட்லா உள்ளது புத்தி, புத்தியை விட சட்லா உள்ளது ஆத்மா. Now in the meditation part, you relax the body part by part, then you know that you are not the body. When you start breathing your breath, watching your breath, breathing into it, then you know that you are not the breath. You are only a watcher of the breath. Until you start watching the mind, then you know that you are not the mind, you are only the watcher of the mind. Then what happens? இதை பார்க்கக்கூடிய புத்தி இங்க அங்க கவனிக்காம விட்டதுனாக்க, hey, my meditation is broken. அப்ப you bring back. So your meditation is broken அப்படின்னு உணர்றது இது ஆத்மா. அந்த புத்தியும் அடங்கின இடத்துல கூடியது ஆத்மா. அதனால இது வந்து பேசி தெரிஞ்சுக்க முடியாது, கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது, பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, பார்க்க முடியாது. இத தியானம் பண்ணி அனுபவத்தில் தான் உணரணும். அப்படி உணர்ந்தவங்க யாருமே இல்லை அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா வருத்தப்படுறாங்க. தேஹி நித்தியம் அவத்யோயம் அவ்வளவு சொல்லிட்டு திருப்பி நீ வந்து இந்த ஆத்மாதான், எனக்கு ஆத்மாங்கிறத பற்றி யாரும் தெரிஞ்சுக்கல, ஆனா நான் சொல்றத கேளு. தேஹி நித்தியம் அவத்யோயம், இந்த ஆத்மா தேகி நித்தியம், அவத்யோயமாக ஒழிக்க முடியாது. தஸ்மா சர்வாணி பூதானி நத்வம் சோச்சித்து மகசி. அதனால இதை பத்தி கவலைப்படாத. யூ ஷுட் நாட் போன் ஃபார் எனிபடி. ஓகே, முதல்ல he gave the argument that you are the ஆத்மன், அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுத்தாரு. அடுத்தது இந்த உடம்பு தான் அப்படின்னு நினைச்சானாக்க, தந்தை பெரியார் போலவோ இல்லை சயின்டிஸ்ட் போலவே நீ இந்த உடம்பு தான் நினைச்சா கூட அப்போ கூட நீ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா யூ cannot help. अन्यक्षत्रिय विद्यते. He brings a new concept called ஸ்வதர்மம். உன்னுடைய ஸ்வதர்மத்தை உணர்ந்து கொண்டு நீ வந்து சண்டையில நடுவிட்டா செய்யக்கூடாது. பிகாஸ் சத்திரியனாகிய உனக்கு யுத்தத்தை விட ஸ்ரேயஸ் அளிக்கக்கூடியது எதுவும் கிடையாது. எது தர்ம யுத்தத்தை தவிர ஸ்ரேயஸ் அளிக்கக்கூடியது, பெருமையை அளிக்கக்கூடியது எதுவும் கிடையாது. அதுவும் இந்த சண்டை நீயா தேடி போகல. நாமளே சொல்லுங்க, சத்திரியர் அப்படின்றத 4 வர்ணங்கள் கொடுத்துருக்காரு இல்லையா? அது அடுத்த யோகத்தில், கர்ம யோகத்தில் இது எக்ஸ்பிளைன் இல்லை. 4வது இதுல சாதுர்வர்ணியம் மயாதத்தம் குணத்திரை விபாக யோகம். என்னால 4 வர்ணங்கள் உருவாக்கப்பட்டன அவர்களுடைய குணங்களை பொறுத்து. ஓகே, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் 4 பேர். ஓகே, இந்த 3 குணங்கள் இருக்கு. சத்தம், சத்தம்னாக்க அமைதியா இருக்கிறது, சத்தியத்தையே நினைச்சிருக்கிறது, அதர்மத்தை வெறுக்கிறது, தர்மத்தையே செஞ்சிருக்கிறது, அது வந்து சத்வம். அடுத்தது ரஜஸ். ரஜஸ்னாக்க எக்ஸைட்டட்,
You cannot control your mind, you cannot control your anger, you cannot control your desire. That is rajas. காம குரோத லோபம் அதெல்லாம் ரஜஸ். மூணாவது தமஸ். தமஸ்தாக்க ஓட சாமியை எதை பற்றியும் கவலைப்படாம சாப்பிட்டோமா தூங்கினோமா அப்படின்றது தமஸ். ஓகே, இந்த மூணு குவாலிட்டிஸ்ல எது டாமினண்டா இருக்கோ அந்த இதனோட மிக்சர் இருக்குல்ல, யாருக்கு சத்தம் டாமினண்டா இருந்து ரஜஸ் தமஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கோ தேவ பிராமணாஸ். இன்னைக்கே நீங்க பார்க்கலாம், பெரும்பாலும் பிராமின் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு கொஞ்சம் பிளட்டை பார்த்தா மயங்கி விழுந்துருவாங்க, கொஞ்சம் பயந்துருப்பாங்க, ஒரு சண்டைக்கு போக மாட்டாங்க. அப்போ இது காலம்லாம் மாறி போச்சு. பட் இன் ஜெனரல் சத்ரியாஸ் எப்படின்னாக்க they have devotion to God. They are supposed to protect. அவங்க வந்து உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். They will take non-vegetarian, build a strong body. They will practice warfare. They are mostly soldiers. They will defend. தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக உயிரை போட விடுவாங்க. They are Kshatriyas. ஆனால் இப்போ வந்து ஜென்ரலாக என்ன ஆகுனாக்க எல்லாரும் சோல்ஜர்ஸ் ஆகல. ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, சத்தம் டாமினண்டாவெல்லாம் எதுக்குடா சண்டைன்னு வேலை போயிடும். சத்திரியனுக்கு நீ என்ன இப்படியா சொன்ன அப்படியே உடனே கத்திய உருவி கொலை பண்ணுவான். அந்த இம்பல்சிவ்னஸ் பிஹேவிங் சத்ரியாஸ். அது வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக சத்தம் குணமுள்ளவங்களோட பழகி பழகி இது கம் அண்டர் கண்ட்ரோல். ஓகே, லைக் எ சோல்ஜர். எங்கே சண்டை போடணுமோ சண்டை போடுவாங்க தான். வைஷ்யன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஹி இஸ் மோர் அட் அ மணி. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே வி ஆர் பார்ட்லி வைஷ்யர். பிகாஸ் எவ்வளோ சம்பவம் less of sattva, less of rajas. Balance is more of tamas. Okay, சூத்ரான்னு சொல்லக்கூடிய கிளாஸ் என்னன்னாக்க தமஸ் இஸ் வெரி டாமினன்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறது. பட் அவங்களும் ஆல் பீப்புள் கேன் ரீச் காட். எப்படி அவங்க செய்ய வேண்டிய தர்மத்தை யஜ்யா அடுத்த சாப்டர்ல வரும், அது ஒரு யஜ்யமாக நினைச்சு அவங்க ஸ்வதர்மத்தை செஞ்சாக்க they all reach God. இல்ல க்ஷத்ரியனுடைய ஸ்வதர்மம் தர்ம யுத்தம். அதனால நம்ம தர்மியாதி யுத்தாத் ஸ்ரேயः அந்நிய க்ஷத்ரியஸ நிவித்யதே. ஒரு ஒரு ரைச்சியஸ் வாரை விட சத்திரியனுக்கு ஸ்ரேயஸ் சிறப்பளிக்கக்கூடியது எதுவும் கிடையாது. எதிர்த்தியா சோபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவிருத்தம் சுகினா க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தமீதுசம். எதிர்ச்சையா எதேச்சையா இந்த யுத்தம் வந்திருக்கு. இது யுத்தம் கிடையாது, இது உனக்கு ஸ்வர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு கதவே திறந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த சண்டையில எவன் செத்து போறானோ அவன் வந்து ஸ்வர்க்கத்துக்கு போறான் சத்திரியன். ஆனால் எதிர்ச்சையா இது வந்து திறந்துருக்கு. ஒன்று மாதிரி க்ஷத்ரியனுக்கு துக்கினா க்ஷத்ரியாக பார்த்தா நபத்தே யுத்தமே யுத்தம். இது மாதிரி ஒரு சண்டை வந்தப்போ இப்படி ஒரு சண்டை வந்திருக்கு, either I will win or I will go to Swargam. Okay, suppose the சண்டை போடல அப்படி வச்சுக்கோ, அத்த சேத்து இவம் தர்மியம் சங்கிராமம் நம் கரிஷ்யசி அத்த ஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபமாப்சி. நீ இந்த தர்ம யுத்தத்தை உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்யலைனாக்க அது உனக்கு பாவம். ஏன்னாக்கா இந்த நாடு மட்டும் அதர்மிகள் கிட்ட போயிடும். இந்த மக்களை அதர்மிகள் கிட்டே காப்பாற்றாத பாவம்
உங்ககிட்ட வரும். அதாவது ஒரு ஜட்ஜ் இருக்கான், he knows that this fellow has committed a crime, and if he gives a wrong judgment acquitting him, அது எதனால பணம் வாங்கிட்டோ, பொலிட்டிக்கல் ப்ரெஷரையோ, இல்லை அவுட் ஆஃப் கம்பேஷனோ அவனை ரிலீஸ் பண்ணினான்னு வச்சுக்கோ, அந்த கிரிமினலுக்கு என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனை இவனுக்கு வரும். இப்ப ஜட்ஜஸ் தான் பைசா வாங்கி விடுவிக்கிறாங்க, அவன் பைசா கொடுத்து அந்த பாவத்தை கழிச்சுட்டான். ஆனா அந்த ஜட்ஜ் எல்லாம் அந்த பாவத்தை அனுபவிக்கிறான். ஏன்னா அவனோட சுதர்மம் டு பி ஃபேர். when he exceeds and when he transcends that, he அந்த பாவம் அவனுக்கு வரும். ஓகே, தத்த ஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபம் ஆப்சசி. இந்த அதர்மத்திலிருந்து மக்களை காப்பாற்றலைனாக்க ஒரு சத்திரியனாக இருந்து கொண்டு இந்த மக்களை காப்பாற்றாத பாவம் ஒரு சத்திரியனான உனக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, அகீர்த்திம் சாப்பி பூதானி கதைஷ்யந்தி தே அவ்யயாம் சம்பாவிதஸ்ய ச கீர்த்திர் அருணாததிரிஷ்யதே. எப்படி முதல்ல அவர் சொன்னார் இல்லையா, ஆத்மா தான் நீ ஆத்மா இல்லைன்னு நினைச்சாலும் யூ டு நாட் வரி ஈவன் இஃப் யூ திங்க் தி பாடி. அதே மாதிரி இங்க ஒரு ஸ்டெப் இறங்கி வர்றாரு, ஸ்வதர்மம் செய்ய அப்படின்ட்டு. எனக்கு ஸ்வதர்மம் நம்பிக்கை இல்லை, ஆயிடும். என்ன சொல்றாங்க, அக்கீர்த்திம் அப்படி பூதானி கதைஷ்யதி அவ்யா. அக்கீர்த்தி உன்னை பத்தி மட்டமா பேசுவாங்க. ஓகே, இந்த அர்ஜுன ஒரு கோழை, அர்ஜுன ஒரு பேடி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. கதைஷ்யந்தி, அது எது அழிவில்லாம பேசிட்டே இருப்பாங்க. சம்பாவித்த சாக்கீர்த்தி, அதனால் வரக்கூடிய இகழ் மரணாக திரிச்சதே, உன்னால தாங்க முடியாது. பயாரணாதுபதரம் மன்சந்தே த்வாம் மகாரதாக ஏஷாம் சத்வம் பகுமதோ பூத்வா யாஸ்ய சிலாகவம். நீ பயந்து போய் யுத்தத்தை விட்டு போயிட்ட, நாட் அவுட் ஆஃப் கம்பேஷன். உன்னுடைய சொந்தக்காரெல்லாம் கொல்லக்கூடாதுங்கிற ஒரு கம்பேஷனால விட்டுருப்பான்னு சொல்ல மாட்டாங்க. நீ பயத்துல சண்டையை விட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி உன்னை பத்தி எல்லாம் மட்டமா பேசுவாங்க. அவாப்திவாதாம் பகூம் வதிஷ்யந்தி துவாஹிதாக சாமர்த்தியம் தத்தோ துக்கதரம் துக்கிம். அவாச்சியவாதம் சொல்லக்கூடியாத பேசலாம் பேசுவாங்க. பகூம் வதிஷ்யந்தி நிறைய பேசுவாங்க. துவாஹிதாக உன்னை பத்தி. நிந்தந்தி தவ சாமர்த்தியம், உன்னுடைய ஸ்கில், உன்னுடைய வேலரை பத்தி, உன்னோட கரேஜை பத்தி நிந்தனை பண்ணுவாங்க. அதை விட உனக்கு துக்கம் என்ன? அதோ வா பிராப்தியசி ஸ்வர்க்கம் வித்வா வா மோக்ஷசே மஹீம் தஸ்மாத் யுத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः. சண்டை போட்டு ஸ்வர்க்கத்துக்கு போவோம். செத்து போனாங்க. சண்டையில ஜெயிச்சனாக்க இந்த லோகத்தை அரசாடு. அதனால நிச்சயம் பண்ணிட்டு சண்டை போடு. சமதுக்கே. சரி, இந்த சண்டை போடுறதுனால எனக்கு பாவம் வருமா? முதல்ல சொன்னது இவ்வளவு பேரை கொள்றதா அந்த பாவம் வருமான்னு. அதுக்கு ஹி சேஸ் சமதுக்கே சமய கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயௌ ததா யுத்தே யுத்யஸ்வ நைனம் பாபமாப்ஸ்யசி. சுகம் துக்கம் இது ரெண்டையும் சமமா எடுத்துக்கொண்டு, வெற்றி தோல்வி ரெண்டையும் ஒன்னா எடுத்துக்கொண்டு சண்டை போடு. அதாவது சண்டையில வெற்றி பெற்றுட்டு சந்தோஷம் அடையாத, தோல்வி அடைஞ்சாக்க அதுக்காக துக்கப்படாத. ரெண்டையும் சமமாக எடுத்துக்கொண்டு திஸ் இஸ் மை டியூட்டி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டேனாக்கா உனக்கு அந்த பாவம் வராது. இப்போ ஒரு
hangman, a criminally sentenced to death. அந்த hangman வந்து he is charged with hanging the criminal. அவன் வந்து he does it as a matter of duty. அதை வந்து சுகமோ துக்கமோ அதை பற்றி அவன் கவலைப்படக்கூடாது. ஐயோ நான் இது மாதிரி ஒரு ஜீவனை கொலை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவனை வந்து இன்னொருத்தர் விடுவிச்சிட்டாங்கனாக்கா அதை பற்றி அவன் சந்தோஷப்படவும் கூடாது. திஸ் இஸ் மை டியூட்டி, ஐ டூ தட். அந்த எண்ணத்தோட சண்டை போட்டேன்னா சாங்கியே புத்திர்யோகத்தை மாம் சுணு புத்தியா யுக்தோ ஏயா பார்த்த கர்மபந்தம் பிரகாசி. இதுவரைக்கும் நான் சொன்னது ஞான யோகம். இப்போ நான் சொல்லக்கூடிய புத்தி யோகம். புத்தி யோகம்னாக்க பேசிக்கலி வாட் இட் டீச்சஸ் இஸ் கர்மயோகம். ஓகே, கர்மயோகத்திலேயே கர்மயோகமும் அடங்கும், பக்தி யோகம் அடங்கும், ஞான யோகம் அடங்கும், ராஜயோகம் அடங்கும், அட்டயோகம் அடங்கும். எல்லாமே இந்த கர்ம யோகத்தை அடங்கும். ஆனால் ஞான யோகம் வந்து ஒரு தனியான யோகம். ஞான யோகத்தை வந்து ஞானத்தை அடையறதுக்கு ஒருத்தர் விசாரணை பண்றாங்க இல்லையா, அது கர்ம யோகம் தான். இப்போ ரமணர் மாதிரி நான் யார் நான் யார் நான் யார் ஞானத்தை அடையறதுக்காக நம்ம தியானம் பண்றோம். நான் இந்த மனசுல மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் சொல்லி இதெல்லாம் ஒடுங்குறோம் இல்லையா, அந்த கர்மா இட் இஸ் கர்மயோகம். அதுக்கு இதுக்கு முன்னால் நாம சொன்னது எல்லாத்தையும் படிக்கிறது கர்மயோகம். அதை உணர்ந்த பின்னால இருக்கிறது ஞான யோகம். மற்றது நித்திய கர்மானுஷ்டானம் பண்றது, பக்தி யோகம், ராஜயோகம், அட்டயோகம், இது எல்லாம் வந்து கர்மயோகத்துல சேர்ந்தது. அதை வந்து இங்க புத்தி யோக, ஏன்னா நாம் செய்யக்கூடிய எல்லாத்தையும் you have to do with a lot of concentration. அதனால இதுக்கு புத்தி யோகம் அப்படிங்கிறார். ஓகே, புத்தியா யுக்தோ ஏயா பார்த்த கர்மபந்தம் பிரகாசி. உன்னுடைய முழு வில் பவர், உன்னுடைய ஃபுல் அட்டென்ஷனை நீ செய்யக்கூடிய காரியத்தோட சேர்த்து செய்வதனால் நீ எல்லா கர்மங்களிலும் ஈடுபடுகிறாய். தேகாதிக்கிரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய காயதே மஹதோ பயாத். தேக அதிக்கிரமநாசः அஸ்தி. இதுல இந்த டிஸ்இன்டராக்ஷன் அது நோ லாஸ் ஆஃப் எஃபெக்ட். நீ செய்யக்கூடிய கொஞ்சம் செயல் கூட உனக்கு நல்லதே கொடுக்கும். அதனால உனக்கு கெடுதல் ஒண்ணு வராது. ஏன்னா சில சமயம் பிராணாயமா ராஜயோகால சொல்லும் பொழுது குண்டலினி அவேக்காக பீப்புள் கேன் கோ மேட். அது மாதிரி எந்த கெடுதலும் வராது. ஈவன் a little practice of the discipline saves one. அது எப்படி செய்யணும் அந்த கர்மா? வியவசாத்விகா புத்திரேகே குருநந்தன பகுசாகாஹி அனந்தாச்ச உத்யோகரிய அவ்யயவாசினாம். அதாவது whatever you have to do, you work with full concentration on the act. அது வந்து if it is intellectual activity, you have to work with full concentration on what you are doing. Don't allow your mind to wander. If it is a physical action, இப்போ ரூமை பெருக்கிறோம், ரூமை பெருக்கும் பொழுது மைண்ட் வந்து எங்கேயோ போகக்கூடாது. கை தொடப்பத்தை பிடிச்சிருக்கு, இன்னொரு கை முரத்தை பிடிச்சிருக்கு, கண்ணடை பார்க்குது, பெருக்கிறோம். இந்த இடத்துல தூசி வரலையா பார்த்து இன்னும் அழுத்தி பெருக்கிறோம். ஃபுல் மைண்ட் should be only on that. அந்த நேரத்தில் ராம ராம ராமனா சொல்ல தேவையில்லை. ஓகே, நீ இது மாதிரி பிராக்டிஸ் பண்ணினாக்க
ராமநாம நாம ஜபம் பண்ணும் பொழுது இந்த நாம ஜபத்திலேயே மைண்ட் கான்சென்ட்ரேட் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி நாம ஜபம் பண்ணும் பொழுது ஒரு ஒரு உருவத்தை நினைச்சுன்னு ஜபம் பண்ண தேவையில்லை. Your full attention should be on your body. அந்த அந்த மாலையை உருட்டுறது, அந்த நாமம் மனசை ஓடுறது, நல்ல அட்டென்ஷன், அவ்வளவுதான். அந்த நேரத்தில் ஒரு தெய்வத்தை மனசுல வச்சுக்காது. கோயிலுக்கு பாரு, ஒரு அழகான பிம்பத்தை பார்க்குற மூர்த்தி, அங்க போய் அப்படியே அதை பார்த்து அந்த அழகை ரசிச்சுட்டே இருக்கு. அங்க வந்து மைண்டோட बुद्धि रेखा है with determinate intellect toward one ideal. You work. Bahusaka, Hiranta, many branched activities. It will kill your aims. It will kill your sadhana. Okay. இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஃபியூ ஸ்லோகாஸ் கிட்டத்தட்ட ஒரு நாஸ்திக மாதிரி பேசுவார். ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ 2 minute break. I'll take some biscuit and come. I'm a bit hungry.